வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் வேல். ஆமாங்க, நான் தான் வேல். புதுசாக வ்ளாக் ஆரம்பிச்சிருக்கேன். எல்லோரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஐயோ, வெக்கமாக வருது. வெக்கப்படாது. இந்த வெக்கத்தினாலே நான் யூடியூப் செய்யாமல் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துக்கே திறந்துருக்கணும் வ்ளாக்லாம். அது அப்படியே மாறி ஒரு வருஷம், 2 வருஷமாச்சு, 2 வருஷம், 3 வருஷமாச்சு, அப்படியே 5 வருஷம் ஆச்சு. அட்லீஸ்ட் இப்பயாச்சும் வந்துச்சே அந்த கரேஜ். ஸோ எல்லோரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என் ரூம்பு. அவ்வளோ பெரிய ரூம்லாம் இல்லை, ஓகே தான். இருங்க, உங்கள் ரூமு நான் காட்டுறேன். இதுதான் என் ரூம் கைஸ். கைஸ் கூப்பிட்றோட ஜின்னு கூப்பிட்றேன். இதுதான் எங்கள் ரூம், என்னோடய ரூம் ஜி. ஸோ இது விண்டோ, இது வியூ தெரியும். ஹோட்டலில் போவீங்களா, சி வியூன்னு, இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய சி வியூன்னு. ஸோ அதுதான் சி வியூ, பட் ரூம் சின்னதில்ல. ஸோ என்ட்ரன்ஸ் விட்டு வந்தீங்கன்னா இப்படி இருக்கும் ரூம்பு. சாரி, கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. இது கேமர் ரூம்பு, ஸோ மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஸோ மெஸ்ஸியாக இல்லைன்னா அது கேமர் ரூம் இது இல்லை. ஸோ அதுதான், இது என்னோடய கேமிங் செட்டப்பு. ஓகே, பட்ஜெட் செட்டப் சொல்லலாம். அவ்வளோ விலையெல்லாம் வரல. பட்ஜெட்டாக இருந்தாலும் கடல்லே கேமிங் விளாட்றதுனா எவ்வளோ பெரிய விஷயம். அதை நான் பண்ணியிருக்கேன், எனக்கு பெருமையாக இருக்குது. அது மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, இங்கே ஒன்று விண்டோ இருக்குது. இது வியூலாம் இல்லை, கண்டெய்னர் தெரியும், கண்டெய்னர் சைடு. இதுக்கேரா இது பின்னாடி சைட்டு, கப்பை பின்னாடி சைட்டு. ஆப்போசிட் சைடு கப்பை முன்னுக்கு சைட்டு. ஸோ இதுதான் பெட்டு. தண்ணி, இது கப்பிட்டு. இங்கே தான் நம்ம லைஃப் ஜாக்கெட்லாம் வச்சுப்போம். லைஃப் ஜாக்கெட்டும் இமர்சல் சுட்டோம். இது சேஃப்டி. இப்போ என்ன ஆச்சுன்னா இது பாய்ப்போம். உங்களுக்கு தான் தெரியும் தானே லைஃப் ஜாக்கெட்னா எதுக்கு பாய்ப்பீங்க, அதுக்கு தான். ஸோ இது இமர்சல் சூட். யூடியூப்பில் தட்டி பாருங்கள், நல்லா தெரியும் இமர்சல் சூட்லாம். ஓகே, இது என்னோட கமெண்ட்டு. இதுதான் இது என்னோட டாய்லெட்டு. கப்பை டாய்லெட் இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கு? ஓகேயா? ஸோ இங்கே தான் டெய்லி தூங்குறது, எந்திரிக்கிறது, வீட்டுக்கு போவேனே இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு, அப்படியே யோசிச்சுக்கிட்டு, அப்படியே கேர்ள் ஃப்ரெண்டை யோசிச்சுக்கிட்டு, ஃபேமிலியை யோசிச்சுக்கிட்டு, அப்படியே தான் ஒன்றும். எனக்கு கான்ட்ராக்ட் 90 days இருக்குது. ஒன்றும் இன்றைக்கியோட சேர்த்தா 90 days. இன்னும் 3 மாதம் இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ ஆக்சுவலி வீட்டுக்கு போய் தான் ஸ்டார்ட் பண்ணுறது யூடியூப்பு. ஸோ அப்புறம் என் மைண்டில் யோசித்தேன், இருக்கிறதே ரொம்ப டிலே ஆச்சு, இதில் வேறு ஒன்றும் டிலேயா. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு நினச்சேன். நேற்று கேர்ள் ஃப்ரெண்ட் பர்த்டே. ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடுவோன்னு நல்ல நாள் நடித்து நானே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான். ஸோ இனிமேல் மூஞ்சை பார்த்துக்கிட்டே இருக்க போவீங்க, எப்படி ஹேண்ட்ஸமாக இருக்குன்னா, எதுவும் ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு. அல்ல, விஜய் அண்ணன் லெவலுக்கு இல்லாமல் கூட ஓகே தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் என்ன சொல்லலாம்னு நினச்சேன்னா, அதான் நான் சொன்னல முன்னே வச்சுருப்பேன் யூடியூப்.
நான் ஆரம்பிக்கலைன்னா முன்ன வந்து ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் குறைவு தான். என்ன எப்படி பாய்க்கணும், எப்படி கேமராவோட பேசணும், கேமரா வந்தாலே பேச்சு வர மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி வர கொஞ்சம் நாள் எடுத்துக்கிட்டேன். இந்த மைக்கு, இந்த கேமரா என்ன மாதிரி செட்டப் பாய்க்கணும் எல்லாமே கற்றுக்கிட்டு தான் இப்போ இறங்கியிருக்கேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஸ்டார்ட் பண்ணதுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன். பட் வீடியோ தான் எடுக்கலை ஒன்றும். சேனல் ஆரம்பித்து இப்போ நவம்பர் 2020 தெரியும், ரொம்ப நாள்னு அப்போ ஆரம்பிச்சது. ஒன்றும் ஒரு சப்ஸ்கிரைப்லேயே இருக்குது. ஸோ அதுதான் இப்போ அட்லீஸ்ட் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட்லீஸ்ட் அந்த ஃபியர் நான் தாண்டி வந்துட்டேன்னு. ஸோ என்கிட்ட இருக்குது அந்த ஃபியர் தான். அந்த ஃபியர்னாலே சில விஷயம்லாம் நான் செய்ய அது தடுத்துரும். சில விஷயத்தெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும் மைண்டில், அப்படியே ரொம்ப விஷயம் ஓடும், நல்லாயிருக்கும் மைண்டில். பட் அந்த அவுட்கம் வரும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் தயக்கம் வந்துடும். லைக் வெக்கம், அந்த ஃபியர் எல்லாமே கலந்து அது கொஞ்சம் கஷ்டமாக ஆக்கிறோம்ல. ஸோ அது கஷ்டமாக்கிறோன்னா நம்ம ட்ராய் கூட பண்ண மாட்டோம், அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா அது ஒரு ப்ரோக்ரஸ் தான் நான் சொல்வேன். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அப்புறம் இந்த vlog ஏன் ஆரம்பித்தேன்னா, எனக்கு எத்தனையோ யூடியூபர்ஸ் வீடியோ பார்த்துருக்கேன். என் வீட்டில் இருக்கும்போது ரொம்ப யூடியூப் பார்ப்பேன். அந்த vlog எப்படி vlog செய்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி ஐடியாலாம் கொண்டு வராங்க. ஸோ அதுமாரி அதெல்லாம் பார்க்க எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ஒரு நாள் நானும் ஒரு யூடியூபர் ஆவேன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. பட் அந்த ஃபியர்னால அந்த நம்பிக்கை கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஒத்துக்கிறேன். பட் இப்போ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்தமாரி யூடியூப்லாம் பார்ப்பேன். முக்கால்வாசி எல்லாம் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாம் இங்கிலீஷ் லக்ஸரி வாழ்க்கைனா எல்லாமே இங்கிலீஷ் vlog தான் நிறையா. லக்ஸரி இல்லாட்டி கூட ரொம்ப இங்கிலீஷ் வாய்ஸில் தான் அவங்க பேசுவாங்க. தமிழ் வந்து குறைவுன்னு நினைக்கிறேன். பட் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எனக்கு தமிழ் ஃப்ளூவெண்ட் வரும். இங்கிலீஷ் வந்து பேசுவேன். பட் எப்படி சொல்லுது, எனக்கு கொஞ்சம் பேச வந்து திக்குவல்ல கொஞ்சம். அதுதான். ஸோ தமிழ் கான்செப்டில் வச்சுக்கிட்டு ஒரு யூடியூப் சேனல் செய்யணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ரொம்ப நாள் கனவுன்னு சொல்லலாம். ரொம்ப நாள் கனவு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன்னு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் இப்போ ஒரு இடத்துல இருக்கேன், கப்பையில் வேலை செய்கிறேன். ஆக்சுவலி நான் சொல்ல மறந்துட்டேன், நான் கப்பையில் வேலை செய்கிறேன். அதான் கப்பலை சுற்றி காமிச்சேன் தான் நம்ம. நான் கப்பையில் வேலை செய்கிறேன், அதுதான் முதல் சொல்லியிருக்கணும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு கப்பை வந்து குச்சிங்கில் இருக்கேன். குச்சின்னா ஒரு கண்டெய்னர் கப்பலில் இருக்கேன். ஸோ பேசிக்கலி என்ன பண்ணுவோன்னா, ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொன்று பிளேஸுக்கு. இப்போ கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ எங்களோட ரூட் வந்து போர்ட்லாங்லேருந்து குச்சிங் வந்து கண்டெய்னர் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதுதான் என்னோடய வேலை. என்னென்னா நேவிகேஷனல் வாட்ச் இருக்குல்ல, அங்கே கப்பையை நேவிகேட் பண்ணுவோம். அதுதான் எங்களோட டியூட்டிலாம். ஸோ 8 to 12 வந்து வேலை செய்வேன். ப்ரீச்னால் அந்த நேவிகேட்டிங் இடம், கப்பை எப்படி ஓட்டுறதுன்னு. அப்புறம்
வெயிட்டிங் ஏரியா. ஸோ அங்கே தான் நாங்கள் வேலை செய்வோம். ஒரு நாளைக்கு வந்து 8லேருந்து 12, அப்புறம் 12லேருந்து 1 வந்து லஞ்ச் ஹவர்ஸு, 1லேருந்து 3 ஓவர் டைம். எங்களுக்கு இங்கே ஃபிக்ஸ் ஓவர் டைமு. ஸோ 1 to 3 வரைக்கும் ஓவர் டைமு. அப்புறம் திருப்பி 8 மணி ராத்திரியிலேருந்து 12 மணி வரைக்கும் வேலை. இது வந்து கடலில். பாட்டில் இருந்தாக்கா 6 hours 6 on 6 ஆஃப் பண்ணுவோம். 6 on 6 ஆஃப்னால் 6 hours வேலை செஞ்சுட்டு 6 hours ரெஸ்ட். அப்போ திருப்பி 6 hours ஆரம்பிச்சுட்டு 6 hours ரெஸ்ட் அன்டில் பாட் கப்பை வெளியாகிடுச்சுன்னா சீ டைம் ஆயிரும். நம்ம சொன்னேன் 10 hours ஒன் டே. 8, 12, 1, 3, அப்புறம் 8, 12. ஸோ 10 ஹவர்ஸில் கடலில் இருந்தால் கப்பை வந்து கடலில் ட்ரான்சிட் பண்ணி இருந்துச்சுன்னா 10 hour. பாட்டில் இருந்துச்சுன்னா 6 hour வேலை, 6 hour லீவு. ஸோ அந்த வெளியே போகிறதுலாம் அந்த 6 hour லீவ் இருக்குது, அந்த இது இருக்குல்ல கேப்பில், அந்த கேப்லேயும் வெளியே போயிட்டு திருப்பி வந்து திருப்பி வேலை செய்வோம். இந்த மாதிரி லெஜெண்ட்லாம் பார்த்துருக்கீங்களா? இனிமேல் பார்ப்பீங்க. ஸோ அதுதான். ஸோ இந்தமாரி வேலை கான்ட்ராக்ட் வந்து 6 மாதம். பட் கடைசியில் வந்து கான்ட்ராக்ட் முடிச்சு, பட் நானே எக்ஸ்டெண்ட் பண்ணேன். ஏன்னா இந்த வருஷம் கல்யாணம் பண்ணணும். வெக்கமாக இருக்குது. இந்த வருஷம் கல்யாணம் இருக்குது. ஸோ கல்யாணம் வேறு பண்ணணும். அதுக்கு காசு இது பண்ணுறதுக்கு தான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். ஸோ இப்போதைக்கு அவ்வளோ தான் போல இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் இந்த லைக் பட்டன், ஷேர் பட்டன் அமுக்குங்கள். கடைசியில் என்னையே சொல்ல வச்சிட்டிங்களாடா. ஐயோ. சரி, மீண்டும் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.